இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா செல்லின் கிட்ட அப்பவே இவளை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னியடான்னு கேக்குறாங்க. நான் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்க யாருமே இல்லைன்னு செல்லின் சொல்றான். உன்கிட்ட சொன்னா காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லல, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கலன்னு சொல்றான். இப்ப சமையல் போட்டியோட கடைசி ரவுண்டும் முடிஞ்சிடுச்சு. 2 டிஷ்ஷையும் ஜட்ஜஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு வின்னர் கோபின்னு சொல்றாங்க. கோபியும் வின்னர் அவார்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு செம்ம ஹாப்பியா இருக்காரு. அப்புறம் செல்வி கிட்ட எங்க உங்க ஓனர் அம்மாவை காணும்னு கேக்குறாரு. அவங்களுக்கு தோக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சா, அதான் பயந்து ஓடி போயிட்டாங்களான்னு நக்கலா கேக்குறாரு. காலையில இருந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு எவ்வளவு டைலாக் விட்டாங்க, வீட்டுக்கு போய் இந்த கோபி சார் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிருன்னு சொல்றாரு. மனசுல பயம் இருந்தாலாம் இந்த மாதிரி போட்டிக்கு வரக்கூடாது, என்ன மாதிரி தைரியமா இருந்தாதான் வரணும்னு சொல்றாரு. அக்கா ஒன்னும் பயந்தெல்லாம் ஓடல, இனியாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ராதிகா போன் பண்ணாங்க, அதான் போயிட்டாங்கன்னு செல்வி சொல்றாங்க. இனியாவுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு கோபி யோசிச்சுட்டு இருக்காரு. இனியா பண்ண வேலையால வீட்டுல இருக்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. வீட்டுல வச்சும் பாட்டி இனியாவை திட்டிட்டு இருக்காங்க. வீட்டு ஆளுங்களை விட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா போயிட்டாங்களா, நாம வளர்ந்துட்டோம், இனிமே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு தான் இந்த ஆட்டம் ஆடுறியான்னு கோவப்படுறாங்க. செல்வியும் வீட்டுக்கு வந்து போட்டியில தோத்து போயிட்டோம்னு சொல்றாங்க. நான் மொத்தமா தோத்து போயிட்டேன்னு சொல்லி பாக்யா அழுகுறாங்க. இனியாவும் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்றா. என்னடி இப்ப வந்து சாரி கேக்குற, உங்களை நம்பினாலும் பிரச்சனை நம்பலனாலும் பிரச்சனை, நான் என்னதான் பண்றதுன்னு இனியாவை அடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அதான் போனேன்னு இனியா சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா நீ போயிடுவியா, உனக்கு புத்தி இல்லையா, இல்ல வெளியே போறப்போ இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிட்டியான்னு கேக்குறாங்க. ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு வெளியே போனேன், அப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது, அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டியா, இப்போ வரைக்கும் எதுவும் கத்துக்கலன்னு திட்டுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.